ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு வழியாக கிளம்பியாச்சுங்க. வேலைக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஸோ பையனே ரெடி பண்ணி கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறேன். டைம் வேறு ஆகி போச்சுங்க. மணி 9 o'clock ஆகிப்போச்சு டைம். ஸோ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன் கொஞ்சம் வீடியோலாம் எடுக்கலான்னு. ஸோ நம்ம அந்த டைம் சுச்சுவேஷன் வந்து ரொம்பவே வந்து நம்மளை எங்கேயுமே நகர விடாமல் பண்ணிடுச்சு. ஏன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. ஸோ அந்த இதில் வந்து எல்லாமே ஒரு எண்டுக்கு வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம நினச்ச மாதிரி நம்ம இன்றைக்கி நம்ம எப்ஜெட்டில் தான் வேலைக்கு போயிட்டுருக்குறோம். ஸோ அப்பா வண்டி வந்து கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையில் நிற்கிதுங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் எல்லாம் சர்வீஸ் விடணும், அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ டோட்டலாக எல்லாமே கிளியர் பண்ணிட்டுங்க நம்ம எப்பவும் போல் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது முடிக்க நம்ம இந்த வேலைக்கு போகிற வீடியோ இந்த மாதிரி தாங்க வரும். ஸோ நம்ம வீக்கெண்டில் மட்டும்தான் நம்ம லாங் ட்ரிப் எடுக்கிற முடியிற மாதிரி இருக்குது. ஏன்னா பையனுக்கும் வந்து ஸ்கூல் ஃபீஸ் பக்கம் வந்துடுச்சுங்க. ஸோ அதை கட்டி முடிச்சிட்டுங்க அதுக்கப்புறம் லாங் ட்ரிப் எடுக்க வேண்டியதாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஸோ அது முடிக்க நம்ம அந்த வேலைக்கு போகிற வீடியோவில் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு டாப்பிக்காக பேசலாங்க. நம்ம லைஃப்பில் என்னென்ன நடந்தது, என்னென்ன நடக்க போகுது, நம்ம எதை நோக்கி ஓடுறோம், நம்ம எதுக்காக ஓடுறோம், எல்லாமே நம்ம வீடியோவில் இனிமேல் அப்லோட் பண்ண போகிறோங்க. ஸோ எல்லோரும் அதுக்கு முன்னாடி என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா நானும் அந்த வீடியோவை போடணும்னு சொல்லிட்டு இருந்திருந்தேன். ஸோ விநாயகர் சதுர்த்தி வீடியோவுக்கு அதுக்கும் போக முடியலைங்க. அதுக்கப்புறம் அந்த கோடந்தூர் வீடியோன்னு சொல்லியிருந்தேன், அதுவும் போட முடியல. ஸோ நம்மளை எங்கேயுமே போகாமல் அப்படியே நிப்பாட்டி வைக்குதுன்னு பார்த்துக்குங்களேன். நம்மளே எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், கரெக்டாக ஒவ்வொரு பிரச்சனை மேலே பிரச்சனைங்க. ஸோ பிரச்சனையை கடந்து போகிறோம் தாங்க மனுஷன். நம்ம கடந்து போவோம். ஓகே கைஸ், பையனை ஸ்கூலில் விட்டாச்சு. நம்ம வாட்டுக்கு நீ போக வேண்டியதாங்க. ஸோ இப்போ தாங்க நம்ம வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டு அடுத்து நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண புக்கு வந்து டிரைவிங் ஸ்கூலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் லாங் ட்ரிப்பு நிச்சயமாக எடுக்கலாங்க. ஸோ நான் என் தம்பிக்கிட்ட கேட்டிருந்தேன் கோப்ரோ ஒன்று வாங்கி தாடான்னு. ஸோ அவனே சொல்லிட்டான், சரி ஃபஸ்ட்டு வண்டி ரெடி பண்ணி தான் நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா காலையிலேயே வெயில் இந்த கொளுத்துது என்னென்னு தெரியல. ஸோ டைம் ஆனங்கால கொஞ்சம் வேகமாக போக வேண்டியதாக இருக்குங்க. அடுத்தடுத்த ட்ரிப்பு நம்ம நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்கோங்க. எல்லாமே சொதப்புள்ளே தாங்க போய் முடியுது. நம்ம ஒன்று இந்த வாரம் வந்து நம்ம போகலான் இருந்தோம்னா கரெக்டாக அந்த வாரத்தில் வந்து ஏதோ ஒரு இது வந்துடுதுங்க. மண்ணை காட்டி பிரேக் பிடிக்கலைங்க, இழுத்துருச்சு. ஸோ டைம் ஆனங்காட்டி வண்டி விரட்ட வேண்டியதாக இருக்குங்க. ரியலி ஐ எம் வெரி வெரி சாரிங்க. எனக்கே சங்கட்டமாக இருக்குது. நான் போன டைமு உங்களுக்கு நல்ல வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன், சாரி. நிச்சயமாக எப்படியோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறேங்க. இனிமேல் நம்ம சேனலில் வந்து இனிமேல் இந்த மாதிரி வீடியோ தான் வரும். வீக்கெண்டில் மட்டும்தான் கொஞ்சம் லாங் ட்ரிப் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு நான் வந்து லாங் வீடியோ வந்து எடுத்து போடுறேங்க, லாங் ட்ரிப்பு. ஸோ நிறைய இடம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நம்ம ஒன்று எல்லோரும் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸோ நம்ம நினைக்கிறதே ஒன்று, அது நடக்கிறதே ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து எப்படின்னா இந்த மாதிரி வீடியோ போடுறதா நமக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்குங்க. ஸோ அந்த ரோட்டில் போகலான்னு பார்த்தேங்க, அந்த ரோட்டில் போனால் ரொம்ப டைம் ஆகி போயிடும். ஸோ அதனால தான் இந்த ரோட்டில் நான் போயிட்டுருக்கிறேன். இது வந்து ஷார்ட்கட்டுங்க. அன்றைக்கி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த ரோடை.
இங்கே பாருங்க ஃபுல்லாகவே எல்லாமே விவசாயம் நடந்தாங்க. இன்றைக்கி ரைடிங் க்ளவுஸ் போடலைங்க, வலி ஆனால் பயங்கரமாக எடுக்குதுங்க. இந்த சைடு இருக்கு பாருங்களேன், அந்த நேர் மட்டும் நல்லா பயங்கரமாக வலி எடுக்குதுங்க. பையன் தாங்க காலையில் எந்திரிச்ச உடனே பயங்கரமாக டென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டென்ஷன் பண்ணுறதை விடங்க எல்லாரோட அப்பா அம்மாவோ பேரண்ட்ஸுக்குமே அதுதான் பெரிய பிரச்சனைங்கிறத விட அதுதான் உண்மையான நிகழ்வுன்னு சொல்லுவோம். காலையில் லேட்டாக தாங்க பையனும் எந்திரிச்சா. நான் எந்திரிச்சிட்டேன், நான் நேரத்துலேயே வந்து எந்திரிச்சிட்டேங்க. நேரத்தில் ஒரு 6 மணி 6:30 எந்திரிச்சிட்டேங்க. 6:30 எந்திரிச்சு பையனை எல்லாம் ரெடி பண்ணி விட்டுங்க. தூங்குவான், கொஞ்ச நேரம் கரமிச்சு எந்திரிச்சிருவான் நான் நினச்சேன். ஸோ பார்த்தா ரொம்ப லேட்டாக எந்திரிச்சிட்டானுங்க. இன்றைக்கி ரொம்ப லேட்டாக எந்திரிச்சிங்க, டைமும் ஆகி போச்சுங்க. அப்புறம் வேகமாக அவனுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டி விட்டுட்டு வேகமாக ட்ரெஸ் எல்லாம் குளிக்க வச்சு ட்ரெஸ்ஸு மாற்றி விட்டுங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு கிளப்பி கொண்டு வந்து ஒரு வழியை விட்டுட்டு வந்துட்டுருக்குறேங்க, போயிட்டுருக்குறேன். உள்ள வேலையாட்கள்லாம் டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ வேலைக்கே போகிறோம். வேலைக்கு போகிற இடத்துல ஒரு 2 காமெடி அக்கா இருக்காங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா பொழுதுக்கு சண்டை தாங்க. சண்டை அவங்கக்கிட்ட. அதாவது எப்படின்னா, நம்ம எதை பற்றி நினைக்காம வேலை இடத்துல வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னா வேலை செய்கிறதும் தெரியாது, நேரம் போகிறதும் தெரியாதுங்க. வேலை பாட்டுக்குமாக அவங்க எப்படி சொல்கிறது, நான் 2 காமெடியான அக்காவை நான் வந்து காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஏதோ கூட்டத்து மலை வந்தாச்சுங்க. அதுலேயும் தண்ணி கம்மியாக தாங்க போகுது. இன்றைக்கி நம்ம ஒரே ஒரு டாபிக் பற்றி பேசலாங்க. என்ன டாபிக் பேசலாம்னா, முதல்ல வந்து கோவங்கிறது வந்து எல்லா மனுஷனுக்குமே இயல்பாக வர்றது தாங்க. ஸோ அது நம்மகிட்ட இருந்து இயல்பாக வர்றதை விடங்க அடுத்தவங்கனால நமக்கு வந்து இயல்பாக வந்துடுதுங்க அது எப்படின்னு. ஸோ அதெல்லாம் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு விலைக்கு போய்க்கிறது நல்லதுங்க. ஸோ ஒருத்தவங்க ஸ்க்ரூ ஏற்றி விடுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து சால்வ் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. நம்ம அந்த 2 இடத்துல வந்து நம்ம என்ன பேசுவோம், நம்ம எப்படின்னா நமக்கு சால்வ் பண்ணுறவங்க சொல்கிறது தான் நமக்கு மைண்டில் செட் ஆகும். அதையெல்லாம் எதையுமே நினைக்கக்கூடாதுங்க. அது இவ்வளோதானே அவன் கோவத்தை வச்செல்லாம் ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாதுங்க. அதனால் யாருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு யூஸும் இல்லைங்க. ஓப்பனாக சொல்ல போனோம்னா அந்த இடத்துல இப்போ ஒன்றும் இல்லைங்க. நம்ம சிம்பிளாக ஒரு நம்மளே தவறுதெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கங்களேன். நம்ம தவறுதலாக போனாலும் அவங்க தவறுதலாக வந்தாலும் கோபப்பட்டெல்லாம் ஒரு யூஸும் இல்லை. ஏன்னா வாக்குவாதம் தான் அதிகமாகிட்டே போகுமே தவிர்த்து வேறு ஒன்றுமே ஆக போகிறதும் இல்லைங்க. ஸோ இவ்வளோதான் உன் கேரக்டரா, இவ்வளோதான் உன் புத்தியா, இவ்வளோதான் கோவமா, அதோட நம்மளை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம வெளியே வந்துடணுங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம சண்டைக்கு நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்து என்ன யோசிக்க முடியுமோ அதையும் யோசிக்க மாட்டோம். அடுத்து நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதையும் செய்ய மாட்டோம். ஒரு கோபத்தினால பல இழப்புகள் இழந்ததாகவும் இருக்கும், பல உறவுகளை இழந்ததாகவும் இருக்குங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாதுங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை இருக்கா, நம்ம ஒன்றான்னு பார்த்துட்டு போயிடணுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன் நான். ஸோ அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவ்வளோவா கோபத்தெல்லாம் வெளியே கொண்டு வந்ததில்லை, கொண்டு வரவும் மாட்டேங்க. கோபத்தில் காய்ச்சும் ஒரு யூஸும் இல்லை, ஒரு பயனும் இல்லைங்க. இன்றைக்கி ரொம்பவே லேட்டாகி போச்சுங்க. இன்றைக்கி போனால் எங்கள் அண்ணன் திட்டுறதெல்லாம் ஒன்றும் திட்டமாட்டா அப்படிங்க. பொழுதோட நேரத்தை இழுத்துருவோம் அப்படி அண்ணன். அவ்வளோதான் பெரிய பிரச்சனையே. நமக்கு மூணாறு, ஆழியாறு இதெல்லாம் நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணணும் தாங்க ஆசை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாமே லீகலாகவும் ப்ரூஃபாகவும் வச்சுக்கிட்டு தாங்க எதுவுமே பண்ண முடியும். நம்ம பாட்டுக்கு நினச்ச உடனே நடத்தவும் முடியாது சொன்ன மாதிரி. ஸோ யூடியூப்பு ரன் பண்ணுறதும் அவ்வளோ பெரிய விஷயமும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வெரி வெரி ரிஸ்க்கான விஷயம் தாங்க இந்த யூடியூப்பில் ரிஸ்க் எடுத்தால் தாங்க ரஸ்கே சாப்பிட முடியுங்கிற மாதிரி. ஆனால் ஒரு பெனிஃபிட் இருக்குங்க, எல்லாத்துலேயுமே ஒரு பெனிஃபிட் இருக்குது. எந்த ஒர்க்குனாலும் எந்த வேலைனாலும் ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ ஓகே கைஸ், பில்டிங் வந்தாச்சு. நான் வேலையை முடிச்சுட்டு திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ், வீடியோ மறுபடியும் கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் போன இடத்துல மிகப்பெரிய சம்பவங்க.
அது என்னன்னு கேட்டிங்கன்னா வேலை இல்லைங்க. ஸோ அதுக்காக ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை தானே இல்லை, நம்ம நாளைக்கு பார்த்துக்க வேண்டியதாங்க. பாருங்க அந்த ரோட்லலாம் வண்டி ஓட்டுறக்கு அழகாக இருக்கு பாருங்க, அப்படியே படுக்க போட்டு ஓட்டுறக்கு அவ்வளோ செம்மையாக இருக்குது பாருங்க ரோடு. ஸோ ஆற்றுலேயும் தண்ணி கம்மியாக தாங்க போகுது, இல்லைன்னா ஆற்றுக்கு கூட போய் குளிக்கலாம். ஆற்றுலேயும் தண்ணி கம்மியாக தான் போகுது. இன்றைக்கி நம்ம நேரங்காலமாக இல்லை எந்திரிச்சது நம்ம சரியில்லையான்னு தெரியலைங்க. எப்பவும் நல்லா 7 மணிக்கு தூங்குவேன், இன்றைக்கின்னு கொஞ்சம் ஒரு ½ ஹவர் முன்னாடியே எந்திரிச்சிட்டேன். அதுக்காக ஒரு நாள் லீவே போட மாதிரி ஆகி போச்சுங்க. இங்கே பாருங்கள் ஆற்றோட வியூ எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்க ஆற்றுலையும் தண்ணி கம்மியாகிடுச்சுங்க. நிறையா தண்ணி போகும். அமராவதி ஆற்றுல வந்து தண்ணி நிப்பாட்டிட்டாங்க மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த டைம்லலாம் மீன் நிறையா பசங்களாம் நிறையா மீன் பிடிப்பாங்க இந்த டைம் போனோம்னா. இங்கே ஏதோ ஒரு மீனும் கூட காணுங்க. சரி ஓகேங்க போகலாங்க. சண்டால விழுந்துருச்சுடா. பேக் கேஸ் இல்லைங்க, உள்ளதாக வச்சுருக்கிறேன், மறந்துட்டேன். அந்த ஆற்று பழத்தில் நின்று உள்ளே வச்சதுக்கே மறந்துட்டேங்க பாருங்க. ஸோ பையன் இன்றைக்கி ஸ்கூலுக்கும் போயிட்டான். ஸோ ஈவினிங் வந்து என்ன சொல்ல போகிறான்னே தெரிலிங்க. எழுதவே மாட்டேறானுங்க, ஆனால் படிக்கிறதெல்லாம் நல்லா படிக்கிறானுங்க, ஆனால் எழுத தான் மாட்டேறானுங்க. எழுதுப்பா எழுதுப்பா எழுதுப்பான்னு அவங்க கூட உட்காந்து நம்ம சண்டை போடுறதாவே இருக்குங்க. நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க. இங்கிட்ட பொறுத்தளவுக்கு எப்படின்னா இங்கிட்ட விவசாயம் தாங்க அதிகம். விவசாயம் காட்டி இந்த தக்காளி, மக்காச்சோளம், மிளகாய், வெண்டைக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி காய் தாங்க அதிகமாக போட்டு இங்கே வெள்ளாமை வச்சு எடுப்பாங்க. இங்கே பார்த்தாவே நிறைய தெரியுது பாருங்க. ஸோ இதெல்லாம் பூரா எல்லாம் நெல் நடுற வயலுங்க. இதெல்லாம் அந்த சைடு வந்து மக்காச்சோளம் போட்டிருக்காங்க. ஸோ தண்ணி இப்போ பற்றாக்குறையினால தான் என்னமோ ஒரு செடின்னு சொல்லுவாங்க இந்த செடிக்கெல்லாம். எங்கள் மாம்பையன்கிட்ட வேறு கேட்டிருந்தேங்க, தம்பி வண்டிக்கு எஃப்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவனோட வண்டிக்கு கேட்டானா இல்லையான்னு தெரியல, வீட்டில் போய் தான் ஃபோன் அடித்து கேட்கணுங்க. நிறையா பக்கம் நான் கேட்டேங்க. ஒவ்வொருத்தர் வந்து என்னன்றாங்கன்னா, நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் அப்படின்றாங்க. ஸோ நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. ஸோ ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். ஸோ அவன் வண்டி எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாங்க. அவன் சுத்தமாக தம்பி வந்து சுத்தமாக இன்ஜின் ஆயிலே ஊற்றாமல் வச்சுருக்காங்க. ஸோ நேற்று அவன் சொல்லவும் இல்லை. நேற்று எடுத்துகிட்டு நானும் வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ வெளியேனா லாங்லேலாம் போகலைங்க, சும்மா லோக்கல்லே தாங்க ஒரு 20 கிலோமீட்டர் சம்திங்கில் தான் ஓட்டிகிட்டு வந்தேன். அதுக்கே அவன் டென்ஷனாகி சத்தம் போட்டுட்டாங்க. ஸோ புது வண்டி தான் எடுக்கலான்னு இருந்தோம். ஸோ ஏன்னா அந்த அப்பாச்சி வண்டியெல்லாம் ரொம்ப ரேருங்கிறத விட வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. பிக்கப்பு எல்லாத்துக்குமே வண்டி நல்லா இருக்குங்க. அதனால தான் சரி நம்ம ஏன் அந்த வண்டி விற்கணும். ஸோ நம்ம எஃப்சி எடுத்து நம்ம லீகலாக எஃப்சி எடுத்து ஆர்சி புக்கை கரண்ட் பண்ணி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இன்சூரன்ஸ் போட்டுக்குவோம். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தோம். அது நமக்கு எப்போவுமே வண்டி வந்து யூஸ்ஃபுல்லு தாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் வீட்டுக்குள்ளே தான் அத்தனை வண்டி நிற்கிதுங்க. அப்பா வண்டி, எஃப்இசெட் 1, அப்புறம் வந்து அப்பாச்சி 1, சுசுகி மேக்ஸ் 100 1, டிவிஎஸ் 1. நீங்கள் கூட நினைப்பீங்க போது லிஸ்ட்டு பெருசாக போகுதுன்னு. லிஸ்ட்டு பெருசாலாம் இல்லைங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு நார்மலாகவே ஒரு வண்டி 100 cc எடுத்தாவேங்க எப்படியும் ஒரு 1 lakh சம்திங் வந்துடுதுங்க.
ஸோ ஏதோ ஒரு ஆசையில் வண்டிகளை எடுத்துட்டோம். ஸோ அது திருப்பி கொடுக்கறதுக்கும் மனசு இல்லைங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வண்டி நம்ம வந்து ரெடி பண்ணியே ஓட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தாங்க அப்படியே வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். மேக்ஸனோடலாம் நல்லா பயங்கரமாக ஆல்ட்ரு பண்ணலான்னு இருக்கிறேங்க. ஸோ அடுத்து வந்து ட்ரிப்பு வந்து புக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சிங்கன்னா வாரத்துக்குங்கிறத விட வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் வெளியே தாங்க ஃபுல்லாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படியாவது கோப்ரோ வாங்கிடணுங்க. ஏன்னா அந்த மொபைலில் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமங்கிறத விடுங்க. இப்போ நம்ம மொபைல் எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மொபைல் இருந்துக்கிட்டே தெரிஞ்சுக்காது. நம்ம ஒரு மொபைல் எடுக்கிறதுனால நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, அதையும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம ஒரு இடம் தெரியாமல் போய் சிக்கிக்குவோம். கரெக்டாக அதோட லொக்கேஷன் போட்டும் போக முடியாது. அந்த மாதிரி தாங்க நிறைய இடத்துல போய் சிக்கிட்டேன் நான். அன்றைக்கி அப்படி தாங்க திருமூர்த்தி மலைக்கெல்லாம் செம்ம டென்ஷனாகி போச்சுங்க. அந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க கோப்ரோவே வாங்கினேன். கோப்ரோலேயே கொஞ்சம் நிறைய வேரியண்ட் இருக்குங்க. கோப்ரோ 7, கோப்ரோ 8, கோப்ரோ 9, கோப்ரோ 10, 11, 12 முடிக்க கோப்ரோ வந்திருக்கு. ஆனால் ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ 9 தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா யூடியூப்ல நான் சர்ச் பண்ணி பார்த்தேங்க, ரிவ்யூவெல்லாம் பார்த்தேன், கோப்ரோ ரிவ்யூ. அதில் பார்த்ததில் வந்து எல்லாமே கொஞ்சம் பெட்டராகவும் இருந்ததுங்க, ப்ரைஸும் பெட்டராகவும் இருந்தது. ஸோ நமக்கு இனிமேல் அதுதாங்க கோப்ரோ தான் வாங்க ட்ரை பண்ணணுங்க. ஸோ கோப்ரோ மட்டும் வாங்கிட்டோம்னா வாரத்துக்கு 3 வீடியோ 4 வீடியோ கண்டிப்பாக எடுத்து ஆகணுங்க. ஸோ நான் உங்களுக்கு அதுவும் இல்லாமல் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன், உங்களுக்கு நான் எந்தெந்த கேஜெட் வச்சு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு அது இன்னொரு மொபைல் கிடைக்கலைங்க, அதனால தான் நான் எந்த வீடியோவும் எடுத்து போடவும் முடியல, எடுத்து அப்லோட் பண்ணவும் முடியல. ஸோ அக்காக்கிட்ட கேட்கலான் இருந்தேன். ஸோ அக்கா வந்து வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தாங்க நானும் யாரும் எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கிறேங்க. நிறைய பேர் நம்மளை வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியலிங்க. நம்ம வந்து யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். அது ஒன்று தாங்க நமக்கு. மற்றவங்கள போய் கஷ்டப்படுத்தி வாழ்கிற, அதில் அனுபவிக்கிற சந்தோஷத்தை எல்லாம் ரொம்ப கேவலமானதுங்க. மற்றவங்கள கஷ்டப்படுத்தவும் கூடாது, மற்றவங்கள வருத்தப்பட வைக்கவும் கூடாதுங்க. அது ஒன்று தான் நம்மளோட கான்ஃபிடென்ட். சீத்தக்காடெல்லாம் போகலான் இருந்துருங்க, சீத்தக்காடெல்லாம் போகவே முடியலைங்க. மொத்தத்தில் பார்த்தீங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து எங்கேயுமே போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல டைட் சுச்சுவேஷனாக இருக்குது. கரெக்டாக எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அதெல்லாம் நம்ம ஒரு பொருட்படுத்தாமல் நம்ம பாட்டுக்கு எப்படி மேலே ஏறுறதுங்கிறது தான் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ விடவெல்லாம் மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம், யார் என்ன சொன்னாலும் சரி. முக்கியமாக என்னோடய உழைப்பை நான் போட்டு மேலே வர்றதுக்கு தாங்க வழி பார்ப்பேன். யார் எது சொன்னாலும் கேட்கவும் கூடாதுங்க. நமக்கு என்ன தோணுதோ அதுதாங்க. அது கெட்டதை தோணுச்சுன்னா அதை விட்டு வெளியே வந்துடணும், நல்லது தோணுச்சுன்னா அதை நோக்கி ஓடணும். ஸோ ஒரு இடத்துலையே வேறு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க, அவங்க நல்லது சொல்கிறாங்க இவங்க நல்லது சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம அவங்க பின்னாடி நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன், எப்படின்னா நம்மளோட நல்லது எல்லாத்தையுமே இழந்துருவோம். நம்ம நல்லதை இழந்தது இல்லாமல் நம்ம குடும்பத்தை இழந்து, நம்ம குழந்தைங்களே இழந்து, இதெல்லாம் இது ஒரு லைஃபாங்க. அதாவது ஆசைன்னு வந்துட்டாங்க, ஆசை கோடிக்கணக்கான ஆசை வந்தாலும் பத்தாதுங்க. இப்போ ஒரு எப்படி சிம்பிளாக ஒன்று சொல்கிறேங்க, ஒரு ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது பெருசுன்னு கேட்டால் நீங்கள் 10 ரூபாய் தான் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஆனால் அந்த 1 ரூபா வச்சு தான் அடுத்து நம்ம எப்படி 10 ரூபாய்க்கு ட்ரை பண்ணணும், அந்த 1 ரூபா வச்சு நம்ம எப்படி 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உங்களோட உண்மையான ரியல் கேரக்டர். அந்த இடத்துல உங்களை நீங்கள் உணர்வீங்க. சரிங்க கைஸ், ஓகே கைஸ், ஒரு வழியாக வீடு பக்கம் வந்தாச்சு. ஸோ அதோட நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுட்டு நாளைக்கே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஐ லவ் யூ டு ஆல் கைஸ்.